ஹாய், வெல்கம் டு துல்ஹெட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு மக்ரோனி ரெசிபி தாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி. ரொம்ப ஈஸியான ரெசிபி. வீட்டில் எப்படி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மக்ரோனி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம், வேக வச்சு எடுத்துப்போம். அதுக்கு நீங்கள் நார்மல் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சூடாகணும். தண்ணி சூடான பிறகு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும், சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மக்ரோனி ஆட் பண்ணிக்கணும். ஒரு கொதி வந்துச்சு அப்படின்னா அப்போ எடுத்து நம்ம மக்ரோனி போட்டுக்கலாம். நான் மக்ரோனி 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டால் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா. அது ஒரு பக்கத்து வேகட்டும். நம்ம இன்னொரு பக்கம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு நம்ம அது கிரேவி ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேனோ இல்லை நார்மல் பேனோ எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயம்னா ஒரு 2 சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ்னால் ஒரு 3 சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கத்தை நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. நல்லா கொதிக்கட்டும், நல்லா வேகணும். மக்ரோனி நல்லா வெந்த பிறகு தான் நம்ம இதை செய்ய முடியும். பாருங்கள், அப்படியே கலர் சேஞ்ச் ஆகும். அப்படியே ஒயிட் கலரில் மாறும். நம்ம போடுறச்ச ஒரு லைட் எல்லோ கலரில் இருந்துச்சு. இப்போ நல்ல ஒரு ஒயிட் கலர் இருக்கும். அப்போ நம்ம வெந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அப்போ எடுத்துடலாம். அது வரையும் நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ரெசிபி செஞ்சிடலாம். இதை செஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபிஸ். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். அந்தளவுக்கு ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க இது. பாருங்கள், நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ நல்லா வெங்காயம் வேகிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நான் வேகும்போது நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டிங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே சீக்கிரமாக வெந்துடும். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. நல்லா வேகட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது வேகிற வரைக்கும் நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு இதில் ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி 2 வெங்காயம் இந்த அளவு போதும். இதுக்கு 1 கப் மக்ரோனிக்கு இந்த குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அது ஒரு பக்கத்து நல்லா கொதித்து நல்லா வெந்து வரட்டும். நம்மளுக்கு வெந்துருச்சுன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் இப்படி 2 பக்கம் செஞ்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இல்லைன்னா ஒரு அடுப்பில் இது செஞ்சுட்டு அதே அடுப்பில் நம்ம செய்ய முடியாது. இப்போ டக்குன்னு 2 பக்கம் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது வெந்தவொடனே எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. பாருங்கள், நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. கீழே லேசாக ஒட்டினா அதை எடுத்து விட்டுருங்க. இப்போ பார்க்கலாம், வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துருச்சு.
இப்போ லேசாக கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேருங்க. ரொம்ப இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஸோ நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதை நல்லா எண்ணெயில் நல்லா வேக வச்சுக்கோங்க. பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு மூடிடுங்க. அந்த பச்சை ஸ்மெல் எல்லாத்தையும் எடுத்துரும். இப்போ நம்மளுடைய மக்ரோனி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டாக வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு பக்கம் வடிகட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி நல்லா இதாகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்தோன்னா நல்லா சிவப்பு கலரில் கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து ஆயிலில் வந்து மிளகாய்த்தூள் சேர்க்குறோம். இப்போ பாருங்கள், கலர் வந்து நல்லா ரெட் கலரில் ஆயிரும். எண்ணெயில் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கலரில் ஆயிரும். அதுக்காக தான் நம்ம எண்ணெயில் சேர்க்குறோம். நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற அந்த அந்த மக்ரூனியை வந்து அதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதை வந்து இதில் போட்டுடலாம். இப்போ அப்படியே ஃபுல்லாக கிளறி விட்டுக்கோங்க. மசாலாவையும் மக்ரூனியும் ரெண்டும் ஒன்றா அப்படியே ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லா பக்கமும் நல்லா மசாலா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் என்ன மசாலாஸ் இருக்குமோ அந்த மசாலாஸ் மட்டும், இந்த மல்லித்தூள், சீரகத்தூளை தவிர்த்து மற்ற எல்லா மசாலாவும் நீங்கள் ஆட் பண்ணலாம். நார்மலாக சிக்கன் 65 மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, சாட் மசாலா, என்னென்ன மசாலா இருக்கோ இது ஃபுல்லாக ஆட் பண்ணலாம். அதோடு நான் கொஞ்சமாக பெப்பரும் சால்ட்டும் சேர்த்துருக்கேன். பெப்பர் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. ஸோ நம்மளுடைய லாஸ்ட்டாக நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஃபைனல் டச்சை வந்து சில்லி சாஸ் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு சில்லி சாஸ் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை ஒரு வாசத்துக்கு ஒரு ஸ்மெல்லுக்காக நான் வந்து இதை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நம்மளுடைய மக்ரோனி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி மேலே ஒரு மல்லி இலை தூவி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பர்ஃபெக்டான மக்ரோனி ரெடி. ஸோ இது வந்து ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சிடலாம். நீங்கள் எப்போவும் இட்லி, தோசை, இடியாப்பம் இந்த மாதிரி செய்கிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்க. கடையில் வாங்கி செய்கிற மாதிரியே இருக்கும். அதே டேஸ்ட்டு தான், எந்த இதுவுமே கிடையாது. நம்ம எதுவுமே என்ன சொல்கிறது, அதாவது நம்ம வந்து அஜினமோட்டோவோ இல்லை தேவையில்லாத உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எதுவுமே நம்ம சேர்க்கலை. நம்ம சேர்த்ததுன்னு பார்த்தா அந்த ஒரே ஒரு டொமேட்டோ சாஸ் தான். ஸோ அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் டேஸ்ட்டுக்காக நான் ஆட் பண்ணேன். அது போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டேஸ்டியாக எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்ட ரெசிபீஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ் தாங்க. எதுவுமே ரொம்ப கஷ்டமே கிடையவே கிடையாது. அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபீஸ் தான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட், இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத மாதிரி இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னும் அடுத்த வீடியோஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டேஸ்டியான ரெசிபீஸ்லாம் நான் இனிமேல் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். So thanks for watching.